प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् इंदुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारंगे करोतु नृनं सदा प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द राधे कृष्ण। அண்ணாவோட லகு ஸ்தோத்திரமாலால இந்த அஷ்டஸ்லோகின்னு இருக்கு. 8 விஷயத்தை முதல்ல சொல்லிக்கிறார். முதல் பாகத்திலேயே 4வது ஸ்தோத்திரமாக இருக்குது. அதை சொல்லிவிட்டு நம்ம மேலே பண்ணுவோம். யஸ்ய பிரசாதாத் பகவான் ததாத்யாத்மானமேவ ச தவ வியாஜ கிருபா சிந்தும் சத்குரும் சரணம் பிரஜே. முதல்ல காலம்புற எழுந்துண்டு 8 விஷயங்களை ஸ்மரிக்கணும். அஷ்டமங்கள திரவியம் அப்படி கூட சொல்லலாம். கேரளாவில் சொல்கிற அஷ்டமங்கள திரவியம் வேறு, இதுவும் அஷ்டமங்கள. எந்த 8 நினச்சா நமக்கு மங்களங்கள் ஏற்படுமோ அதுக்கு அஷ்டமங்கலம் அப்படி கூட சொல்லிக்கலாம். இங்கே வரிசையாக சொல்கிறார். முதல்ல காலம்பரை எழுந்துட்டு குருவை தியானம் பண்ணணும். ஆபாத மௌலி பரியந்தம் குருணாம் ஆக்கிருத்திம் ஸ்மரேத்து தேன விக்னாக பிரணசியந்தி சித்தியந்தி ச மனோரதாக. எந்த காரியம் ஆரம்பித்தாலும் முதல்ல திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பித்தோம்னா அது நல்லபடியாக நடக்கும். குரு இருக்க திசைக்கு நமஸ்காரம் பண்ணினாலே போகிறோம். ஸ்ரீ குரோச்சரணாம்போஜம் யஸ்யாம் திசி விராஜதே தஸ்யை திசே நமஸ்குர்மஹ காயேன வச்சசா தியா. அந்த குரு தியானத்தை முதல்ல சொல்கிறார். அந்த குரு அனுகிரகம் எடுத்துனா போரும், பகவான் தன்னைத்தானே கொடுத்துருவான் சிஷ்யனுக்கு. யஸ்ய பிரசாதாத் பகவான் ததாத்யாத்மானமேவ ச தம் அவ்யாஜ கிருபா சிந்தும் சத்குரும் சரணம் பஜே. சிஷ்யன் நல்லவனாக இருந்தால் போகிறோம், குரு மோசமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறார். அதுக்கு உதாரணமே அண்ணா சொல்லுவார். ஒரு பணக்கார சிஷ்யன் ஒருத்தன், அவனுக்கு பகவானை பார்க்கணுன்னு ஆசை. ஒரு குரு கிட்ட வந்து கேட்டான், எனக்கு பகவானை காட்டுங்கோன்னு. அந்த குருவோ மோசமான குரு. அவர் பார்த்தார், எப்படியாவது இவனை க்ளோஸ் பண்ணி இவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டுலான்னு தோணுடுச்சு. அவர் என்ன பண்ணினார், ஒரு பாழுங்கணத்துக்கு அழைச்சின்னு வந்து இதுக்குள்ளே குதி, இதுக்குள்ளே குரு இருக்கா, குதி கூட சொல்ல, இதுக்குள்ளே இறங்கினா குருவை பார்க்கலான்னு அவனை அதை எட்டி பார்க்க சொல்லி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். இந்த குரு மோசமானவராக இருந்தால் அவனை தள்ளி இறக்கி விட்டால் கூட அந்த சிஷ்யனுடைய பக்தினால் அந்த கிணத்துக்குள்ளே குரு தரிசனம் கொடுத்தார். ஏன்னா இவன் குருவை உண்மையாக நம்பினான். சில பேர் கூட சொல்லுவா, என் குரு இருக்கே மகா மோசம் அப்படின்பா. அவள் என்ன அர்த்தம்னா, மோசமான சிஷ்யனுக்கு மோசமான குரு தான் கிடைப்பார். நீ ஒரு நல்ல சிஷ்யனா நீ ஆயிட்டேன்னா நல்ல குரு பகவானே அனுப்பிச்சிடுவார். நான் பரீட்சித்தை தேடிட்டு போகலை, ஒரிஜினல் சிஷ்யனாக இருந்தான், பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு ஏற்ற குருவா பகவானே தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹான்னு பகவானே ஒரு குருவை அனுப்பிச்சுட்டார். அதனால் அந்த குரு அனுகிரகத்தினால தன்னையே பகவான் கொடுத்துருவார். ஆனால் இங்கே அது மாதிரி மோசமான குரு சொல்ல, தவ அவ்யாஜ கிருபா சிந்தும். அவ்வளோ கஷ்டப்பட்டார் பகவானை பார்க்கறதுக்கு ஜனார்தன சுவாமிகள். ஆனால் ஏகநாதருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அவர் என்ன பண்ணினார்னா, குரு கைங்கரியம் பண்ணினார். குளிச்சுட்டு வர வழியில் தத்தாத்திரேயரை பார்த்துட்டார். குரு அனுகிரகத்தினால அவருக்கு பகவத் தரிசனம் ஆயிடுத்துன்னு நிறைய சிஷ்யருடைய கதையில் பார்க்குறோம். காலம்புற குருவை ஸ்மரிச்சுக்கணும். அப்புறம் துளசியை நமஸ்காரம் பண்ணணும். யா தேவி வாசுதேவஸ்ய வட்சஸ்தல விபூஷணா தாம் வந்தே துளசீம் பக்தே விக்ரீதோ பகவான் யயா
யா தேவி வாசுதேவஸ்ய வட்சஸ்தல விபூஷணா. அந்த துளசியினுடைய மகிமை ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொல்லுவோம். அந்த துளசியை பார்த்தாலே போகிறோம். யா திருஷ்டா நிகிலா கசங்க சமணி. அந்த துளசி எங்கே கூட்டமாக இருக்கோ, துளசி காணனம் எத்திர, காடு மாதிரி எங்கேயாவது துளசி இருந்ததுன்னா அங்கே கிருஷ்ண சாநித்தியம் இருக்கும். எத்திர பத்மவனா நிச்சய, தாமரை கூட்டமாக எங்கே முளைச்சிருக்கோ அங்கேயும் கிருஷ்ண சாநித்தியம் இருக்கும். ஏன்னா தாமரை நிறைய இருந்தாலே மகாலட்சுமி அங்கே இருப்பா, ஆத்துக்கரியை பார்க்க கிருஷ்ணன் வந்துடுவான். அதனால் அங்கே பகவானுடைய சாநித்தியம் இருக்கும். வசந்தி வைஷ்ணவா எத்திர, பாகவதா 4 பேர் எங்கே சேர்ந்து இருக்காலோ அங்கே இருப்பான். ஏன்னா பாகவதா 4 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுவானா, உடனே ஜெயஜா கீரவனை ஆரம்பிச்சிடுவா, இதை அஷ்டபதி பாடுவா. சாதாரணமாக பாகவதில் வம்பு பேச மாட்டா, பேசினா கூட ஏதோ பாகவதத்தை பற்றி ஏதோ பேசின்னு இருப்பான். இல்லை வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்திர சந்நிஹிதோ ஹரிஹி என்று பாத்ம புராணத்தில் சொல்கிறார். இல்லை துளசி எங்கே இருக்கோ துளசியை பார்த்தா போகிறோம். யா திருஷ்டா நிகிலாக சங்கசமணி, துளசியை தொட்டா போகணும். ஸ்பிருஷ்டா வபுப்பாவணி. நம்ம குளிச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம அவ்வளோ சுத்தமாக தெரியலேன்னா துளசியை தொட்டுட்டோம்னா நம்ம சுத்தமாயிடும். ஸ்பிருஷ்டா வபுப்பாவணி ரோகானாம் அபிவந்திதா நிரசனி. என்ன பண்ணணும், நமக்கு ஏதாவது வியாதி இருந்தால் துளசியை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம், வியாதியெலாம் நீங்கணும். சிக்தா அந்த கத்ராசினி, ஒரு சொம்பு ஜல தீர்த்தம் துளசிக்கு விட்டுட்டு நம்ம யாத்திரை பண்ணினோம்னா எந்த ஆக்சிடெண்ட்டும் நமக்கு வராது. ஒரு லாரி வந்தால் கூட அது பிரேக் டவுன் ஆகிட்டு அது நிற்குமே தவிர நமக்கு ஒன்றும் ஆகாது. சிக்தாந்த கத்ராசினி பிரத்யாசக்தி விதாயினி பகவதா கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா. பிரத்யாசக்தி விதாயினிங்கிறார். அந்த துளசியை நீ நட்டு வச்சேன்னா உனக்கு கிருஷ்ணன்ட்ட பக்தியை நட்டு வச்சிருவானாம் பகவான். மனசில் பக்தி வந்துடும். துளசியை நட்டு வச்சேன்னா கிருஷ்ண பக்தி ஏற்படும் உனக்கு. பிரத்யாசக்தி விதானி, கொஞ்சம் குறைக்கும், அதை கொஞ்சம் குறைக்கணும். பிரத்யாசக்தி விதாயினி பகவதா கிருஷ்ணஸ்ய சம்ரோபிதா ன்யஸ்தா தச்சரணே. மூணாவது பார்த்துக்கோங்க, மூணாவது குறைங்க. ன்யஸ்தா தச்சரணே விமுக்தி பலதா தஸ்யை துளஸ்யை நமஹ. ன்யஸ்தா தச்சரணே விமுக்தி பலதா. அதை அந்த துளசியை நட்டு வச்ச துளசி வளர்ந்த பிறகு ஒரு தளம் எடுத்து துளசிக்கு கிருஷ்ணனுக்கு போட்டோம்னா ன்யஸ்தா தச்சரணே விமுக்தி பலதா, நமக்கு மோட்சத்தையே கொடுத்துரும். தஸ்யை துளசியை நமஹா, அவருடைய துளசிக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, துளசி இல்லாமல் பகவானை பூஜை பண்ணக்கூடாது. காஞ்ச துளசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதனுடைய மண் இருந்தால் கூட பரவாயில்ல என்றெல்லாம் விஸ்தாரமாக சொல்லப்படுறது. லலாட்டே வித்யதே யஸ்ய துளசி மூலமிருத்திகா யமஸ்தம் நேட்சித்தும் சக்தா கிமு தூதா பயங்கராக. துளசியினுடைய மண் கொஞ்சம் நெத்தியில் இட்டுன்னு போனாலே போருமா, அவனை பார்க்கறதுக்கு யமனே பயப்படுவானா. அவன் யம தூதால் எங்கே வரப்போகிறான் நம்மக்கிட்ட என்று அந்த துளசிக்கிட்ட எல்லாமே இருக்குது. என்மூலே சர்வதீர்த்தானி என்மத்தியே சர்வதேவதாக எதக்ரே சர்வதேவாஸ்ச துளசீம் தாம் நமாம்யகம். அந்த துளசியில் உயரில் ஜலத்தை விட்டு புரோட்சணம் பண்ணாலே போகிறோம், அதுவே சர்வதீர்த்த ஸ்நானத்துக்கு சமானம். என்மூலே சர்வதீர்த்தானி என்மத்தியே சர்வதேவதாக. துளசி மத்தியிலேயே எல்லா தேவர்களும் இருக்கார்கள். துளசியினுடைய நுனியில் எதக்கே சர்வ வேதாஸ்ச, எல்லா வேதங்களும் இருக்குது. அந்த துளசி ரொம்ப விசேஷம்ங்கிறத இங்கே சொல்லின்னு இருக்கார். எப்போதுமே பகவானுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கார். யா தேவி வாசுதேவஸ்ய வட்சஸ்தல விபூஷணா. பாக்கி எந்த மாலையாக இருந்தால் கூட பகவான் அந்த ஸ்பீக்கரை திருப்பி ஸ்பீக்கர் கொஞ்சம் திருப்பி. யா தேவி வாசுதேவஸ்ய வட்சஸ்தல விபூஷணா தாம் வந்தே துளசீம் பக்தே விக்ரீதோ பகவான்யா. பகவான் எந்த மாலை போட்டாலும்
வாடினா கழட்டி போட்டுருவான். அந்த துளசி மாலையை மாத்திரம் பகவான் கழட்டவே மாட்டானான். ஏண்டானா அந்த துளசிக்கிட்ட அவ்வளோ பிரியம். வாடினா கூட பரியுஷ்டியா தவ விபோ வனமாலயேயம் சம்ஸ்பத்னி பகவதி பிரதிபத்னி வத்ஸ்ரீஹே என்று அந்த துளசி சமயம் துளசியை தன் தலையில் கிருஷ்ணன் வச்சிருந்தா கூட நாற்ற துழாய்முடி நாராயணன்னு சில சமயம் தலையில் இப்படி போட்டுப்பான் மாலையா போட்டுண்டா. நான் திருப்பதி பெருமாள் அப்படி தான் ஒவ்வொரு பெருமாள் ஒரு மாதிரி போட்டுனா திருப்பதி பெருமாள் வித்தியாசமாக போட்டுப்பார். எல்லாரும் கழுத்தோட மாலை போட்டுனா அவர் இங்கேருந்து இப்படி போட்டுப்பார் தலையிலேருந்து. அதனால் ஆங்கிரிமஸ்தகம் ஆபூர்ண துளசி நவதாமபிகி கோமளி சர்வகாத்திரேஷு பூரி புண்ணியவ தர்ப்பிதைகி. யாருக்கு நிறைய பாக்கியம் இருக்கோ அவள் தான் துளசினால் கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணுவா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சில டயத்தில் தான் பறிக்கலாம், நியமங்கள்லாம் வேறு இருக்குது. நம்ம பாட்டு ராத்திரி போய் பறிக்கக்கூடாது, சந்தியா காலத்தில் போடாது, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இதுக்கு முன்னாடி நாளில் பறித்து வச்சுருந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும். அப்படி துளசிக்கு சிரஸ்லேருந்து கால் பரியந்தம் பகவானுக்கு சில இடத்துல மாலை போடுவாள். அப்படி கிருஷ்ணன் துளசிக்காக தன்னையே கொடுத்துட்டாங்கிற ஒரு சரித்திரம்தான் ஹரிவம்சத்தில் ஒரு சரித்திரம் இருக்கு. பாரிஜாத பூ நாரதர் கொடுத்தார் கிருஷ்ணன்ட்ட, நீ யார்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கியோ வாழ்க்கை கொடுன்னு. பக்கத்தில் ருக்மிணி இருக்கா, கிருஷ்ணன் ருக்மிணிட்டு தான் பிரியமாக இருக்கான், ருக்மிணிட்ட கொடுத்துட்டான். உடனே ருக்மிணியை சந்தோஷப்பட்டால் நாரதர் சும்மா இல்லாமல் சத்யபாமா கிட்ட போய் உன்கிட்ட தான் பிரியமாக இருக்காருன்னு நினச்சிருந்து உன்னை மனசில் வச்சுருந்து தான் கொடுத்தேன், நீ யார்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கியோ குருன்னு உன் தலையில் வைக்காமல் கடைசியில் ருக்மிணி தலையில் வச்சு விட்டார் அவர். ஏற்கனவே இந்த நாரதை வந்து அதை கிளப்பி விட்டுட்டு போவாரா. இந்த ருக்மிணிக்கு சொன்ன சத்யபாமா சொன்னார், நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் ருக்மிணிக்கு தான் எல்லாம் கிடைக்கிறது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லைன்னு. அப்புறம் கிருஷ்ணன் வந்தால் கதவை திறக்க மாட்டேன்னு விட்டான். கடைசியில் கிருஷ்ணன் வந்து உனக்கு என்ன வேணும், இதுதானே பாரிஜாதம் தானே வேணும், பூ என்ன மரமே கொண்டு வரேன்னு மரத்தை கொண்டு வரான். பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தால் கூட அதை கூட ஒழுங்காக நடலையாம். எனக்கு பாரிஜாத மரம் வேணும் கேட்டதுனால கிருஷ்ணன்ட்ட கரெக்டாக கேட்கணும். பாரிஜாத மரம் வேணும் கேட்டதுனால மரத்தை சத்யபாமாவத்தில் நிற்கிற மாதிரி பூவெல்லாம் ருக்மிணி ஆத்தில் விடுற மாதிரி சரிச்சு நட்டான். திருப்பி பார்த்தா பூக்களை நினச்சிட்டு இருக்கா. இது பெரிய கதை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது என்ன, இந்த பாரிஜாத பூங்க இந்த பவழமல்லின்னு சொல்லலையே, அது கொஞ்சம் சீக்கிரமே பூத்து விழுந்துடும். இந்த சத்யபாமா 8 மணிக்கு தான் எழுந்திருப்பா. ருக்மிணி கரெக்டாக 4-5 மணிக்கெலாம் எழுந்துட்டு அதெல்லாம் பறித்து மாலை கட்டி கிருஷ்ணனுக்கு போடுவாள். கிருஷ்ணன் திருப்பி பிரசாதமாக ருக்மிணிகிட்டே கொடுத்துட்டு வருவான். ஒரு நாளைக்கு மாலையோடையே கிளம்பி வந்துட்டான் சத்யபாமா ஆற்றுக்கு. ஏது இது நம்மாத்து பாரிஜாதம் தான், நான் டெய்லி பூக்களை நினச்சிட்டு இருக்கேனே, நீ 8 மணிக்கு எழுந்துனா அது என்ன பண்ணும், அதை சீக்கிரமே விழுந்துடுறது. கடைசியில் நாரதரை பார்த்து கேட்டான், எங்கள் ஆத்துக்காரர் என்கிட்ட பிரியமாகவே இல்லை, மரம் வேணும் கேட்டால் மரத்தை மாத்திரம் வச்சுருக்கார், பூவெல்லாம் அங்கே போய் விழுறது. எங்கள் ஆத்துக்காரர் என்கிட்ட பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நாரதர் சொன்னார், உனக்கு எது பிரியமோ அதை எனக்கு தானம் பண்ணணும், உனக்கு எது பிடிக்கிறதோ அது எனக்கு தானம் பண்ணிட்டேன்னா உங்கள் ஆத்துக்காரர் உன்கிட்ட பிரியமாக இருப்பார். எனக்கு பிடிச்சதே கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணனை எனக்கு தானம் பண்ணிடுன்னார் நாரதர். கிருஷ்ணனை கூப்பிட்டு அதுக்கு என்ன மந்திரம் சொன்னாலும் தெரியல, இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் எல்லாத்துக்கும் உண்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ண தானத்துக்கு என்ன மந்திரம் தெரியல, நாரதர்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் ஒன்று நாரதர் கையில் கிருஷ்ணனை தானமாக பண்ணிவிட்டாள். நாரதர் சொன்னார், கிருஷ்ணா இனிமேல் நீ தானம் போட்டுச்சாச்சு, என் சிஷ்யன் நீ, இந்த அப்படி வீணையை எனக்கு வீணை தூக்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லை, நானே தூக்கிட்டு பாடிட்டு போயின்னு இருக்கேன், இந்த வீணையை தூக்கின்னு வீட்டிட்டு வா, நான் பாடிட்டு போகிறேன், பின்னாடி வான்னு நாராயண நாராயண பாட ஆரம்பிச்சார். நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே பாடுனார் கிருஷ்ணனே. நாராயண நாராயண ஜெய ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய் கோபால ஹரே. கிருஷ்ணன் நாரதர் முன்னாடியே கிளம்பிட்டான். சத்யபாமா சொன்னால், எங்கள் ஆத்துக்காரன்ட்ட பிரியமாக இருப்பார் சொன்னேன், நீங்கள் மட்டும் அழிச்சின்னு போகிறீங்களே, என் கூட தான் இருப்பார், அண்டா ஒன்ட்ட பிரியமாக இருப்பார் அப்படின்னாரு. அது சரியா முதலுக்கே மோசம் போயிடும் போல இருக்கே. ஏன் பிரியமாக இருக்குன்னா என் கூட தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது, எனக்கு தானம் கொடுத்தாச்சு, என் கூட இருந்தாலும் பிரியம் ஒன்ட்ட இருக்கும் அப்படின்னாரு. உடனே சத்யபாமா என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், என் கூட இருக்கணும், என்கிட்ட பிரியமாகவும் இருக்கணும்.
இப்போ எனக்கு கிருஷ்ணனை கொடுத்தாச்சு, திருப்பி வாங்குறாருந்தா கிருஷ்ணன் அளவுக்கு சுவர்ணத்தை தானம் பண்ணினா திருப்பி நான் கிருஷ்ணனை கொடுத்துட்றேன். உடனே கிருஷ்ணனை உட்கார்ற மாதிரி விறகு கடையிலேருந்து தராசை கொண்டு வர சொல்லி அதில் ஒரு பட்டை போட்டு கிருஷ்ணனை உட்காத்தி வச்சு சத்யபாமா டப்பாவாக நகையெல்லாம் கொண்டு வைக்கிறான். கிருஷ்ணனுக்கே தெரியல இவ்வளோ நகை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் இன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி இங்கிலீஷ் பர்த்டே, இன்றைக்கி அந்த பர்த்டே இந்தியா சொல்லி இன்றைக்கி வெட்டிங் டேன்னு அவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்கான் கிருஷ்ணன். இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, எனக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. டப்பா எடுத்து வச்சு அடைக்கின்றே இருக்கா. கடைசியில் அது கிருஷ்ணன் தட்டு கிளம்பவே இல்லை, அது பாட்டு கீழே இருக்கு. உடனே ருக்மிணிக்கிட்ட ஓடினா, அக்கா இங்கே பாருங்க, முதலுக்கே மோசமாயிடும் போல இருக்கு. இந்த நாரதர் வந்து எங்கள் ஆத்திர என்கிட்ட பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் கிருஷ்ணனை தானம் பண்ணணும். நான் நம்மகிட்ட தானம் பண்ணிட்டேன், அவர் பாட்டு அழிச்சுட்டு போகிறார். இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு சொர்ணத்தை கொண்டான் கேட்குறார். உடனே ருக்மிணி பார்த்தாள், எத்தனை சொர்ணம் வச்சாலும் கிருஷ்ணனுக்கு சமமாயிடுமா? அவரே ஒரு ரத்னமாச்சே. கோபால ரத்னம் புவனைக ரத்னம் கோபாங்கனா யௌவன பாக்ய ரத்னம் ஸ்ரீகிருஷ்ண ரத்னம் சுரசேவிய ரத்னம் பஜாமகே யாதவ வம்சரத்னம். கேரளாவில் பாடுவா. ஒரு நீலக்கல் இருக்குங்கிறார். கல்லு வேணோ நீல நீரம் கோடும் நல்ல கல்லு வேணோ நல்ல வைரி பேரோலும் கல்லு வேணமோ. இந்த நீலமணி வர்ணம் பூண்டு லட்சுமி வட்சசீலாய். இன்னும் அழகான ஒரு பாட்டு வாழக்குண்டம் வாசுதேவன் நம்பூதின்னு பாடியிருக்கார். அழகான நீலக்கல். இந்த கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை சொர்ணத்தை வச்சாலும் சரியே ஆகாது. நீ முதல்ல உன் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டுமா? நானே எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்கள் நகையை வைக்க போகிறல, இந்த என் நகையெல்லாம் வச்சா கிருஷ்ணனுக்கு சமாகாது, முதல்ல எடுத்து எல்லாத்தையும் வச்சுருன். உடனே சத்தியமாக சந்தோஷம் பண்ணி டப்புன்னு பெட்டி எடுத்து மூடி டப்பியாக எடுத்து உள்ளுக்குள்ள வச்சுருட்டால். ருக்மிணி என்ன பண்ணினாலாம், ஒரே பக்தியோட ஒரு துளசியை எடுத்து வச்சால் ஸ்ரீகிருஷ்ணாய நமகான்னு வச்சோடுத்து செல்லுன்னு தூக்கிடுச்சு. கிருஷ்ணனுடைய தட்டு மேலே வந்துடுத்து, சமம் ஆயிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணன் தன்னையே அந்த துளசிக்கு சமமாக கொடுத்துட்டாங்கிறதுல ருக்மிணியை காட்டிலும் சத்யபாமையை காட்டிலும் தாம் வந்தே துளசீம் பக்தே விக்ரீதோ பகவான் ஏயா, தன்னையே தானமாக பண்ணுற அளவுக்கு துளசிக்கு மிகிமையை கொடுத்துட்டான். நாரதருக்கு என்னடான்னா, அவர் ஒரு பாகவதர் தானே, கிருஷ்ணனுக்கு சமமாக எதாவது கொடுக்கணுன்னார். சொர்ணம் தான் இல்லை, கிருஷ்ணனுக்கு சமமாக எதாவது கொடுன்னார். நாரதர் பாகவதற்கு என்ன 2 துளசியை கொடுத்தா போகிறோம். அது நாரதருக்கு துளசியை கொடுத்தால் அவர் சந்தோஷமாக கிளம்பினார். இந்த சரித்திரத்தில் பகவானே நமக்கு கொடுக்கறதுக்கு உள்ள அருகதை அது தாயாருக்கு தாங்கிற பெருமையும் காட்டுறார். இதில் முக்கியமாக துளசியினுடைய பெருமையை காட்டுறார். தாம் வந்தே துளசீம் பக்தே விக்ரீதோ பகவான் யயா. அப்புறம் காலம்ப துளசி நமஸ்காரம் பண்ணின பிறகு கோபி இட்டுக்கணும். எல்லாரும் இட்டுக்கலாம். அந்த துளசி அந்த கோபி இட்டுக்கிறதுக்கு ஸ்லோகம்லாம் இருக்குது. கோபி சந்தன பாபக்னா விஷ்ணு தேக சமத்பவா தாரணான் முக்திதோபவ, உன்னை தரிக்கிறதுனால எனக்கு மோட்சத்தை கொடு என்றெல்லாம் அதுக்கு ஸ்லோகம்லாம் இருக்குது. சக்கராங்கித நமஸ்துபியம், அந்த ஒரிஜினல் கோபியில் உள்ளுக்குள்ள சக்கரம்லாம் இருக்கும். அது எப்போ உண்டானதுங்கிறத சொல்கிறார். துளசி கோபி சந்தனெல்லாம் பார்க்கடல் கடையும் பொழுது ஏற்பட்டது தான். க்ஷீராப்தி மதனே காலே சங்கீர்ணம் சக்கர சின்னிதம் ஸ்வேதத்வீப சமுத்பூதம் கோபி சந்தனமாஸ்ரயே. ஸ்வேதத்வீபம்னு ஒரு தீபம் இருக்குது. அங்கே தான் விஷ்ணு பக்தர்கள்லாம் பஜனை பண்ணிட்டு இருப்பாளாம். அங்கே இருக்கிறவெல்லாம் ஏகாந்த பக்தால்னு சொல்லியிருக்கு. நாரதரே கூட ஒரு தடவை கிருஷ்ணனை பார்த்து கேட்டார். நாரதர் ரொம்ப பிரசித்தமான பாகவதர், நாரதர் தெரியாதவாளே கிடையாது. அந்த நாரதர் வீணி எடுத்துன்னு அங்கே ஸ்வேத தீபத்துக்கு போனால் ஒரு பெரிய படா பாகவதராக யாராக இருந்தார்னா 4 பாகவதர் பஜனை பண்ணுறா பார்த்தா வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு 2 கீர்த்தனம் பண்ணுங்கோம்பா. நல்ல பாகவதம் சொல்கிறவாளாக இருந்தா இல்லைன்னா அண்ணா இது மாதிரி யாராக வந்தான்னா அவங்க நீங்கள் வந்து எனக்கு அனுகிரக பாஷணம் பண்ணுங்க சொல்லுவா. இந்த நாரதரை போகிறார், இந்த ஸ்வேத தீபத்தில் ஒருத்தர் கூட கண்டுக்கல. அவள் பாட்டு குடிஞ்சு நிமிர்ந்து திவ்யநாமம் ஆடி பாடின்னு இருக்கா. நாரதர் கண்டுக்கவே இல்லை. இவர் பாட்டு ஓரமாக இருந்து நின்றுட்டே இருக்கார். கடைசியில் கிருஷ்ணனையே கேட்டார், இது என்ன ஸ்வேத தீபன்னு ஒரு இடம் இருக்குது, என்னை யாருமே கண்டுக்கவே இல்லையே. அதுக்கு சொன்னார் நரநாராயணர் சொன்னார், ஸ்வேத தீபம் கதவதி தொயி திரஷ்டும் ததீஸ்வரம் பிரம்மவாத சுசம்வத்தா. அது என்னடான்னா அது வந்து சாதாரண பாகவதாலாம் இல்லை, ஏகாந்த பக்தான்னு பேர்.
நீங்கள் என்னடனா கம்சநாத்துக்கும் போகிறல அங்கேயும் போகிறல இங்கே எல்லா இடத்துக்கும் சுற்றின்னு இருக்கீள், அவள் ஒன்லி பெருமாளவத்தை தான் பாடுவா அப்படின்னு அந்த ஸ்வேத தீபத்தை பற்றி சொல்லியிருக்கு. அந்த உண்மையான கிருஷ்ண பக்தர்கள் அங்கே இருப்பார்கள்னு. அந்த இடத்துல இந்த கோபி சந்தனம் அது மாதிரி வாழலாம் இட்டுக்கிறாளே வைஷ்ணவெல்லாம் திருமண் அதெல்லாம் அங்கே கிடைக்கும். மேல்கோட்டைன்னு இருக்கே அங்கே ராமானுஜருக்கு இந்த இடத்துல இருக்குன்னு காமிச்சு கொடுத்தாராம் அந்த பெருமாள். இன்னொன்று சோதப்படுறது துவாரகைன்னு இருக்கே, அங்கே துவாரகையில் கிருஷ்ண பத்னிகள்லாம் கிருஷ்ண கதையை பேசின்னு இருப்பாள். கிருஷ்ண கதை பேசும்பொழுது கிருஷ்ணன் வந்து பிறந்தான், லீலை பண்ணினான், வெண்ணை திருடினான், மாடு மேய்ச்சான்ங்கும்போது ராசலீலைன்னு ஒன்று அடிபட்டு இருக்கு. நீ அவெல்லாம் கேட்டது என்ன ராசலீலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அது என்னன்னு. அது ராசலீலைன்னா அது கோபிகைகளுக்கு தான் தெரியும். ஒன்று சொல்கிற கோபிகளையும் வரவழைக்கிறேன்னு கோபிகள்லாம் வரவழைச்சார். அவளுக்கெல்லாம் அந்த கோபிகைகள் மாதிரி எல்லா கிருஷ்ண பத்னிகளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி விட்டு தானும் அவளோட சேர்ந்துட்டு ரேமே ஷோடச சாகஸ்திர பத்னி நாம் ஏகவல்லபான்னு அவளோட பத்னிகளோட பண்ணின ராசலீலையே லாஸ்ட்டில் சொல்கிறார். தசமஸ்கந்தம் 90வது அத்தியாயத்தில் அங்கே ஒரு அவளோட கிருஷ்ண பத்னிகளோட கிருஷ்ணன் பண்ணின ராசத்தையும் அதுலேயும் இதே ஸ்வரூபந்தான். நடுவில் மறைஞ்சு போயிட்டான், உடனே அழற மகிஷி கீதம்னு ஒன்று இருக்குது. இப்படிலாம் அங்கே ஒரு ராசலீலை கிருஷ்ணன் பண்ணி அங்கே ஒரு குளம், அந்த குளத்தில் வந்து குளித்தான். குளிக்கும்போது என்னாச்சு, அவள் 16,108 பேர்னா அப்புறம் கோபிகள் வேறு எல்லாரும் பூசின்ற அந்த சந்தனெல்லாம் அப்படியே கரைஞ்சி அந்த ஊரே கோபி மண்ணாயிடுச்சு. அந்த ஊரே கோபி மண் தான். கொஞ்சம் மண் மழை பெஞ்சா ஊர் மண்ணி எடுத்துக்கிட்டுலாம். சில ஸ்ட்ராங்கான மண் கல்லெல்லாம் இருக்குது, அதை வச்சு வீடே கட்டிக்கிறா. கோபி கல்லை வச்சு வீடும் கட்டிக்கிறா. ரொம்ப சாத்விகம் ஸ்மூத்தாக. இன்னும் அந்த கோபி தாலாப்புன்னு இருக்குது. இந்த குளத்துலேருந்து வெட்டி தான் எடுக்கிறா, வண்டியாக எல்லா ஊருக்கும் அனுப்புகிறா. அங்கே துவாரகையிலையும் இருக்குது. இங்கே முக்கியமாக க்ஷீராப்தி மதனை காலே பார்க்கடலை கடையும் போது அந்த கோபி ஏற்பட்டது என்று அண்ணா இங்கே சொல்கிறார். க்ஷீராப்தி மதனே காலே பார்க்கடல் கடையும் போது தான் துளசி செடியும் வந்தது. ஸ்வேதத்வீப சமுத்பூதம் கோபி சந்தனமாஸ்திரையே. நாமம் போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாள். நாமம் போட்டுட்டாம்பா. நாமம் போட்டுக்கிறதுனா என்னடான்னா, இந்த வெறுமனே ஒன்றும் இல்லாமல் ஒருத்தன் பண்ணிட்டான்னா நாமம் போட்டுவிட்டான் அப்படின்பா. அது நாமம் போட அப்படி அர்த்தம் இல்லை. பகவன் நாமத்தை சொல்லி போட்டுக்கணும். லலாட்டே கேசவம் வித்யாத்து 12 இடத்துக்கு எட்டணும். முதல்ல கேசவான்னு நெத்தியில் எட்டுக்கணும், கேசவா. அப்புறம் இங்கே வலது பக்கம் நாபியில் மாதவா, அப்புறம் கையில் வலது கையில் கோவிந்தா, கழுத்தில் விஷ்ணு, அப்புறம் மடுவில் மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு கடைசியில் பின்னாடி வாசுதேவான்னு கடைசியில் பாக்கி இருக்கிற ஜலத்தை தலையில் கோபி இட்டுக்கிறதோ விபூதி இட்டுக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு நியமம் இருக்குது. அக்னிரிதி பஸ்ம அது மாதிரி விபூதி இட்டுக்கிறதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது. பஸ்மத்தை எப்படி இட்டுக்கணும், எப்படி குழைக்கணும், திரியம்பகம் ஜாமிகெல்லாம் சொல்லி எப்படி இட்டுக்கணும், அதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது. அப்படி நாமத்தை சொல்லிடுறதுனால தான் நாமம் போட்டுக்கிறதுன்னு பேர். இல்லைன்னா வெறுமனை இட்டுக்கிறது நாமம் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நாமத்தை சொல்லி போட்டுக்கணும். அப்பேற்பட்ட அந்த கோபி சந்தனத்தை ஆசிரியிக்கிறேன். அப்புறம் ஒரு பாகவதனாக இருந்தால் வைஷ்ணவனாக இருந்தால் டெய்லி ஒரு அத்தியாயமாவது கீதை படிக்கணும். ஆதிசங்கரே சொல்கிறார், பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்யயமேன ந சர்ச்சா பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அந்த கீதை பகவத்கீதா கிஞ்சித் கீதா கொஞ்சம் படித்தா கூட போகிறோம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படி சொன்னால் போகிறோம். அதுக்கு அர்த்தம்லாம் பல விதமாக பண்ணுறா. எப்படி அர்த்தம் பண்ணணும்? க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்ம குரு. ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையும் போய் தர்மத்தை பண்ணிட்டுருன்னு அர்த்தமா. தர்ம க்ஷேத்ரே குரு க்ஷேத்ரே. அல்லது தர்மன்னு ஆரம்பிக்கு கடைசியில் முடியும் பொழுது மமன்னு முடியறது. எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுத்ரஹா தத்திர ஸ்ரீ விஜயோபதி துருவானேத்திரம் மதிர் மம. இப்படி ஆரம்பிக்கிறது தர்மன்னு ஆரம்பிக்கிறது, மமன்னு முடியறது. அப்போ என்னடனா மம தர்மன்னு முதல்ல இங்கே பின்னாடி உள்ள மம தர்மன்னு என்னன்னு கேட்டுட்டோம்னா அவள் தர்மத்தை பண்ணியிருந்தாலே க்ஷேமாசம்.
அவாவா தர்மத்தை பண்ணினாலே போகும். அடு மா சுச்சஹா, நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது, யோகக்ஷேமம் வகாமியகம், ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது தெரிஞ்சுக்கணும். கீதை கீதை ஒன்றாவது மனப்பாடமாக, யாராவது ஃபாரின் போகிறதா இருந்தால் எல்லார்ட்டையும் அண்ணா என்ன சொல்லுவான்னா, கீதை படி, நாமத்தை சொல்லு அப்படிம்பார். ஏன்னா காந்தி போகும்பொழுது அவள் அம்மாவும் அதுதான் சொன்னாலாம், ஒரு மாலையை கொடுத்து ராமராமா சொல்லு கீதையை படின்னு. இல்லாட்டா அந்த வெளியில் ஃபாரின்லாம் போனால் அந்த ஊர் மண் இருக்கே, அந்த ஊருக்காராலாம் நம்மளை மாற்றிடும், இங்கே வரணுன்னே தோணாது. அப்போ உண்மையான ஒரு பக்தராக இருக்கணும்னா எங்கே போனாலும் கீதை படித்தாகணும். அந்த கீதை பார்த்தோ வத்சகா சுதீர் போக்தா, அர்ஜுனன் வந்து கண்ணுக்குட்டி மாதிரின்னு. அர்ஜுனன் கண்ணுக்குட்டி மாதிரினா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்குட்டியை நிறைய குடிக்க விட மாட்டா, சாஸ்திரத்துக்கு குடிக்க விட்டுட்டு பாக்கியெல்லாம் இவா கறந்து எடுத்துட்டுருவாள், நம்ம கறந்துக்கிறது தான். அதனால் பார்த்தோ வத்சகா, அர்ஜுனன் கண்ணுக்குட்டி மாதிரி கொஞ்சம் அவனுக்கு சொன்னாரே தவிர பாக்கியெல்லாம் நமக்கு தான். அஜ்ஞானோத்விக்ன சித்தாய பார்த்தாய பிரதிபாதிதாம் பகவத் வதனோத்பூதாம் கீதாம் தேவீம் நமாம்யகம். நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இந்த டாட்டா வில்லாங்கிறவர் இருக்காரே, நிறைய கோவில் கட்டினார். அது அந்த எல்லா கோவிலுக்குமே கீதா மந்திர்னே பேர் வச்சுருப்பா. ஏன்னா கீதையை முழுக்க 18 அத்தியாயத்தும் மார்புக்கள் எழுதி அப்படி வச்சுருவா. அதனால் எழுதி வச்சா மாத்திரம் போகாது, எழுதி வச்சா அவன் உடைக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்கானே. அதனால் மார்பிள் கல்லில் எழுதி வச்சது அது ஒரு பக்தியாக இருந்தால் கூட நம்ம மனசில் எழுதி வச்சுக்கணும். அஜ்ஞானோத்விக்ன சித்தாய பார்த்தாய பிரதிபாதிதாம். பாக்கி எல்லாம் ரிஷிகள் சொன்னது, கீதை டைரக்டாக பகவான் சொன்னது. அதனால் அண்ணா சொல்கிறார், சுப்ரீம் கோர்ட் மாதிரி கீதைங்கிறது. கீதையில் ஒன்று சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. பகவத் வதனோத்பூதாம் யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்திருதான்னு கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த கீதையை நமஸ்காரம் பண்ணேன். ஒரு ஹிந்துவாக இருக்கிறவன் கட்டாயம் 4 காரியம் பண்ணணும்னு சொல்லுவாள். அதில் முக்கியமாக கீதை படிக்கணும். கேரளாக்காரா சொல்லலாம், பாரதம் வாயிக்கணும் அப்படிம்பார். கீதை படிக்கணும்னா என்ன, அது நெற்று பண்ணணும். பாரதம் வாயிக்கணும், கங்கையில் குளிக்கணும். இப்படி 3 பிரதானமான 1 காரியம். அதனால் அந்த கீதையை கீதாதேவியை நமஸ்காரம் பண்ணுறேன். யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன கிருஷ்ண பக்தி பிரஜாயதே வைஷ்ணவானாம் தனம் புண்ணியம் ஸ்ரீமத் பாகவதம் பஜே. கீதை மாத்திரம் படித்தா போகாது, பாகவதமும் ஒரு அத்தியாயமாவது படிக்கணும். ஏன்னா கீதை வந்து அம்மா மாதிரி, பாகவதம் மாதிரி. பாகவதம் அப்பா மாதிரி, 2 இருக்கணும். எனக்கு அம்மா தான் வேணும் அப்பா தான் வேணும்னு சில குழந்தை சண்டை போட மாதிரி, அப்பா அம்மா சேர்ந்து இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அது மாதிரி பாகவதம் கீதையும் படித்தா தான் அவனுக்கு பக்தி ஆகிய குழந்தை பிறக்கும். அவனுக்கு பக்தி பண்ணணும்னா பக்தேகே பிதா பாகவதம் கீதா மாதா யசஸ்வினி அண்ணா சொல்கிறார். பக்திங்கிற பொண்ணுக்கு அப்பா யாருடான்னா பாகவதமா, பக்தியாகிய பொண்ணுக்கு அம்மா யாருடான்னா கீதா. அதனால் 2மே வேணும். அந்த பாகவத்துக்கு என்ன பெருமைன்னா, யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன கிருஷ்ண பக்தி பிரஜாயதே. பாகவதத்தை கேட்டாலே, அதுவும் உண்மையாக அண்ணா மாதிரி சொல்கிறவாள்கிட்ட கதை கேட்டோம்னா பக்தி தானாக வந்துடும். அதனால் அனுபவமான பக்தி எல்லாருக்கும் வரணும்னா அது மாதிரி மகான்கள்கிட்ட பாகவதம் கேட்கணும். பாகவத்தில் கூட சொல்கிறார், எஸ்யாம் வை சூயமானாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி உற்பத்தியதே. எந்த பாகவதத்தை கேட்டுன்னு இருக்கும் பொழுதே பக்தி வந்துடுமோங்கிறார். அந்த இடத்துல வியாக்கியானத்தில் எழுதினார் ஸ்ரீதர் சமகள், நது ஸ்ருதாயாம். நம்ம பாகவத சப்தாகம் கேட்டுட்டு ஆற்றுக்கு போன பிறகு அப்புறமா தனியாக பக்தி வரணும்னு இல்லை. பாகவதம் உட்காந்து கேட்டுன்னு இருக்கும்பொழுதே படிச்சுட்டு இருக்கும்பொழுதே பக்தி வந்துடும். எஸ்ய ஸ்ரவண மாத்திரேன கிருஷ்ண பக்தி பிரஜாயதே வைஷ்ணவானாம் தனம் புண்ணியம். உண்மையான வைஷ்ணவாளுக்கு, வைஷ்ணவான்னா நம்ம ஓட்டு இருக்கிற மாத்திரம் இல்லை, வைஷ்ணவான்னா விஷ்ணு பக்தர்கள்னு அர்த்தம். அல்லது எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறாங்கிற ஞானம் யார் இருக்கோ அவள் தான். விஷ்ணுங்கிற சப்தத்துக்கே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அப்பேற்பட்ட பக்தாளுக்கு எது தனம்னா வைஷ்ணவானாம் தனம். அவளுக்கு தனம் பாகவதம் தான். நான் கையில் பைசா எடுத்துகிட்டே போக வேண்டாம், எந்த ஊருக்கு போனாலும் நான் போய் பாகவதம் படித்தா தனம் தானாக வந்துடும். எங்களை பொறுத்தவரையிலையும் பாகவதமே தனம், பாகவதத்தினாலையும் தனம். வைஷ்ணவானாம் தனம் புண்ணியம் ஸ்ரீமத் பாகவதம் பஜே.
அப்பேற்பட்ட அந்த பாகவதத்தை நான் பஜிக்கிறேன். அப்புறம் கங்கையில் குளிக்கணும். ஒரு ஹிந்துவாக இருக்கிறவன் கட்டாயம் ஒரு நாளுக்கு பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. அதனால் அந்த காலத்தில் யாராவது முடியாமல் போகிற டயத்தில் இருந்தான்னா ஆற்றுல கங்கா ஜலன்னு கொண்டு வச்சுருப்பா, ஒரு சொம்பில் வச்சுருப்பா, கங்கா சொம்புன்னு. யாராவது முடியாதவா இருக்கான்னா உடனே அதை உடச்சி வாயில் விடுவா. ஏன்னா கடைசி ஒரு ட்ராப்பு கங்கா ஜலம் விழுந்துருத்துன்னா அவனுக்கு மோட்சம் கிடச்சிடும் சொல்லியிருக்கு. அதனால் கிருஷ்ணபாதாப்ஜ சம்பூதாம் ஸ்மரணாத் பாபநாசினீம் பாகீரதீம் ஜன்னு கன்யாம் வந்தே கங்காம் சிவப்பிரியாம். எல்லா தேவர்களுடைய சம்பந்தமும் இந்த கங்கைக்கு இருக்கு. ஆதோ ஆதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்திரே ஜலம் பశ్చాத் பன்னக சாயினோ பகவதா பாதோதகம் பாவனம் பூய சம்பு ஜட்டா விபூஷ்ணமணிகி இன்னும் 3 தேவர்களுடைய சம்பந்தம் இந்த கங்கைக்கு இருக்குது. ஆனால் அது தேவர்களுடைய சம்பந்தமாக இருக்கிறதுனால அது பெருமை. இப்போ நம்ம வந்து ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு பாக்கி தண்ணி வச்சோம்னா அந்த ஒருத்தர் ஆச்சமனம் பண்ண ஜலத்தை இன்னொருத்தர் பண்ணக்கூடாது, அதை கொட்டிட்டு வேற தான் பிடிச்சிக்கணும். இப்போ அவசரத்துக்கு இல்லை ரொம்ப தூரம் போய் எடுக்கணும்னா வேற வேணா கொஞ்சம் ஒரு தனியாக எடுத்து கீழே விட்டுட்டு பண்ணுவா. அந்த கங்கை என்னன்னா பிரம்மா ஆச்சமனம் பண்ணிட்டு பாக்கி வச்ச ஜலம்தான் கங்கை. யாருடைய காலோ நகமோ பட்டு கொடுத்துன்னா இப்போ ஜலமே சில பேர் இப்படி எடுத்துன்னு வரா, சொம்பில் இப்படி மேலே எடுக்கிறோம், இப்படி பிடிச்சி உளுக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தான்னா நகம் பட்டுடும். நகம் பட்ட தீர்த்தம் இப்படி அடியில் இப்படி பிடிச்சிக்கணுன்னே யாருக்கு ஒன்றும் அடியில் பிடிக்கணும் இல்லை இப்படி பிடிக்கணும். அப்படி எப்படி பிடிக்கணும் இந்த காலத்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. பசங்களுக்கு நான் பெரியவாளுக்கே தெரிய மாட்டேங்கிறது. அந்த நகம் பட்ட ஜலம் தோஷம் அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் கங்கைக்கு என்ன பெருமைனா கிருஷ்ண நகம் பட்டது அதுக்கு பெருமையாகிடுச்சு கங்கைக்கு. கிருஷ்ண பாதாப்ஜ சம்பூதாம். கேசம் பட்டாலும் ஜலம் அவ்வளோ சுத்தம் இல்லைப்பா, கேசம் விழுந்துடுத்தோன்னா. ஆனால் கங்கைக்கு எதனால் பெருமைன்னா சிவனுடைய கேசம் பட்டதுனால அதுக்கு பெருமை. அதனால் ஹரித்வாரில் கங்கை வந்தபொழுது தேவர்கள்லாம் என்ன பண்ணினாலாம் ஹரித்வாரில் வந்து குளிக்கிறாளாம். ஏன் கங்கை தேவலோகத்துலேயும் ஓடின்னு இருக்கேன்னா தேவலோக கங்கையில் சிவனுடைய சம்பந்தம் இல்லையாம். ஹரித்வாரே யதாயாத்தா தேவி விஷ்ணுபதி சுபா ததேவ தீர்த்தப்பர்வரம் தேவானாமபி துர்லபம். தேவர்களுக்கே கிடைக்காதான் ஹரித்வாரில் குளிக்கிறதுக்கு. அதனால் தேவர்கள்லாம் ஹரித்வாரில் வந்து குளிக்க வரா. ஏன்னா ஹரித்வாரில் வரும்போது தான் சிவனுடைய சம்பந்தமும் இருக்குது அந்த கங்கையில். அதனால் 3 லோகத்துலேயும் ஓடுது. மந்தாகினி திதிவி போகவதி திச்சாதா கங்கே திச்சேக சரணாம்பு புனாதி விஸ்வம். மந்தாகினி திதிவி, மந்தாகினிங்கிற பேரில் தேவலோகத்தையும் இந்த ஊரில் கங்கைன்னு ஓடுறது. ஏன் இந்த ஊரில் கங்கைன்னு நம்ம சொல்கிறோன்னா கானா பூமி நிறுத்தம், காம் கதா கங்கா, பூமிக்கு வரும்போது தான் கங்கைன்னு பேர் ஏற்படுறது. அப்புறம் போகவதிங்கிற பேரில் பாதாளத்தில் ஓடின்னு இருக்கு. அது பெரிய கதை. சகர சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 60,000 புத்திரர்கள். அவர்களெல்லாம் கபில மகருடைய சாபத்தினால, சாபங்கிறத விட அவருடைய கோபத்தினால பாகவதாலுக்கு பண்ணின அபசாரத்தினாலேயே அவள் 60,000 பேர் போயிட்டான். அவள் பேரன் ஒருத்தன் அம்சுமான்னு பேர். அவன் போய் கபில பகவானை சமாதானம் பண்ணி இந்த குதிரையை, சகர சக்கரவர்த்தியுடைய அந்த அஸ்வமேத குதிரையை இந்திரன் கட்டிட்டான். அதை வந்து இவ கேட்டுன்னு எடுக்காமல் அவர் தான் எடுத்து வச்சுட்டான்னு சண்டைக்கு வந்ததுனால அவள் போயிட்டான். இப்போ இவாளுக்கு சாதாரண தீர்த்தத்தில் தர்ப்பணம் பண்ணினா அவள் கரையேற மாட்டா. கங்கா ஜலத்தினால அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணினாதான் அவளுக்கு சத்கதி கிடைக்கும்னு அங்கே பாதாளத்தில் கருடன் இருந்தார். என்ன விஷ்ணு இருந்த பக்கத்தில் இருக்க கருடன் இருப்பாரே, அங்கே கபிலருக்கு எதிர்க்க ஒரு கருடன் இருந்திருக்கார். அவர் சொன்னார். உடனே இவாளும் கருடனுடைய சகோதரி பசங்க தான் இவாள்லாம், யார் இந்த சகர சக்கரவர்த்தி பசங்கள்லாம். அதனால் அவர் வந்து அவளுக்கும் கருடனுக்கும் சொந்தமாக இருக்கிறதுனால நம்ம சொந்தக்காராலும் நல்ல கதி அடையிறமேன்னு சொல்ல, சகர சக்கரவர்த்திக்கு அப்புறம் அவர் அம்சுமான், அவருக்கு அப்புறம் அவள் பரம்பரையில் திலீபன், இப்படி பல பேர் தபஸ் பண்ணி கடைசியில் பகீரதன் தபஸ் பண்ணி கொண்டு வரும்போது பிரம்மா கிட்ட கேட்டான். பிரம்மா வந்து நான் கங்கையை வர சொல்லிடுறேன், அவரை தாங்கிறதுக்கு யாரும் நாண்யம் பசியாமி சூலினாக, சிவனை தவிர வேறு யாரும் இந்த கங்கையை தாங்க முடியாது, சிவனை முதல்ல பிரார்த்தனை பண்ணு. நீ சிவனை பிரார்த்தனை பண்ண, சிவன் நான் தாங்குறேன்னு பக்தியோடு தாங்கினார். சில இடத்துல கம்பீரமாக தாங்கினான்னு இருக்கும். அதை விட இங்கே வந்து ததார அவஹிதோ கங்காம் பாதபூத ஜலாம் ஹரேகேன்னு பக்தியாக அந்த கங்கையை தாங்கின்றான். இல்லை முதல்ல விஷ்ணுபதினு பேர், விஷ்ணு பாதத்துலேருந்து கிளம்பினதுனால.
தேவலோகத்தில் இருக்கும்போது மந்தாக்கினின்னு பேர். சிவன் தலையில் விழுந்தவனே அலகனந்தான். அலகம்னா கேசம், கேசத்தை ஆனந்தப்படுத்தினால அலகனந்தான்னு பேர். பகீரதன் பின்னாடி வந்ததுனால பாகீரதின்னு பேர். இன்றைக்கி ரெண்டு மூணாக வருது. அங்கே ஹரித்வார் அந்த மேலே யாத்திரை போனால் தெரியும். தனியாக இன்னொன்று பாகீரதின்னு ஒன்று வரும், மந்தாகினின்னு ஒன்று வரும். இதெல்லாம் கலந்து பல நதிகள்லாம் சேர்ற இடம் தான் பிரயாகன்னு பேர். கங்கையோட நதியெல்லாம் எங்கே சேர்றதோ ருத்ரப்பிரயாக, கர்ணப்பிரயாக, தேவப்பிரயாக, அப்படி பிரயாகன்னு வரும். பிரதானான 2 நதிகள் யமுனையும் கங்கையும் சேர்ற இடம் தான் மகாபிரயாகன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கிருஷ்ண பாதாப்ஜ சம்பூதாம். நம்ம எங்கே குளித்தாலும் பாத்ரூமில் குளித்தா கூட கங்கைன்னு விட்டுண்டா போருமா, சாநித்தியம் வந்துடுமா. கங்கா கங்கேதி யோ புருயாது யோஜனானாம் சதீரிப்பி முச்சிதே சர்வபாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கேன்னு சொன்னாலே உனக்கு மோட்சம் கிடச்சிடும். ஒன்று பக்தி யோகம் ஞான யோகம் ஒன்றும் பண்ண வேண்டாமா, கங்கை சொன்னால் போருமான்னா. அது நாமத்தினுடைய நாம பெருமை. அதனால் அதை தீர்மானம் நிரூபணம் பண்ணினது யாருடான்னா, நாமத்தை சொன்னாலே நாமி வருவாங்கிறத தீர்மானம் பண்ணணும். நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்துடலாம், ராமரை பார்த்துடலான்னா, கங்கை சொன்னால் கங்கையை பார்த்துடலான்னு காட்டினவர் யாருடன்னா திருவசூலூர் ஸ்ரீதர ஐயாவாள். அவருக்கு பிராயசித்தமாக கங்கையில் போய் குளிங்கன்னு விட்டார். அவர் சொன்னார், என் வயசான காலத்தில் நான் காவேரிக்கே போகிறதில்ல, நான் நாமஜபம் பண்ணுறதுல குறைஞ்சினுமேனு. நாமஜபம் என்னுடைய நாமஜபம் சத்தியமானால் நான் நாம சொல்கிறேன், கங்கைன்னு சொல்கிறேன், இங்கே வான்னார். நாம மகிமை கங்கா நாமத்தை சொன்னார், கங்கையை பிரத்யட்சமாக வரவழைச்சு விட்டார். இன்றைக்கும் வந்துட்டு இருக்கா கங்கை திருவசநல்லூரில். அதனால் கிருஷ்ணபாதாப்ஜ சம்பூதாம் ஸ்மரணாத் பாபநாசினி பாகீரதி. பகீரதர் பின்னாடி வந்ததுனால பாகீரதின்னு பேர். அவர் ஜென்னுங்கிற மகரிஷி அதை குடிச்சுட்டார். அப்புறம் காது வழியாக விட்டார், அதனால ஜாஹ்னவின்னு பேர். அதனால தான் நம்ம ஆச்சமனம் பண்ணணும். குளித்தாலோ தும்மினாலோ கை கால் அலமினாலோ பாத்ரூம் எடுத்தாலோ எல்லா டைத்துலையும் ஆச்சமனம் பண்ணுறதுக்கு பஞ்சபாதத்தோடய இருக்கணும். கையில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா ஸ்ரோத்ராச்சமனன்னு பேர். காதை தொட்டால் போகிறோம். இப்போ தின்னு உபன்யாசம் மட்டுமே என் குடுமையை வந்து வச்சுக்கோங்க, உடனே நான் விட்டுருங்கோ, நான் போய் கை விட்டு அப்போ மேலே உபன்யாசம் ஆரம்பிக்க சொல்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை. அப்புறம் நான் காது தொட்டுண்டா போகும். அப்படி கங்கையை ஸ்பர்சித்த ஒரு பலன் அதுக்கு உண்டு. பாகீரதீம் ஜன்னு கன்யாம் வந்தே கங்காம் சிவப்பிரியாம். கங்கையை எடுத்துன்னு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதனால தான் கங்கா யாத்திரையை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி கங்கைக்கு போயிட்டு மறுபடியும் கங்கையிலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணணும் ராமநாதருக்கு. அப்போ தான் இந்த கங்கா யாத்திரையே பூர்ணமாகிறது. அப்படி சிவனுக்கு ரொம்ப கங்கா ஜலம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பேற்பட்ட நிறைய கதையெல்லாம் புராணத்தில் இருக்குது. ஸ்காந்த புராணத்தில், கருட புராணத்திலாம் கதையெல்லாம் இருக்குது. ஒரு மகா பாபியான வேடன் அவன் போயிட்டான். அவனுடைய ஒரு எலும்பை கொத்திண்டு ஒரு கழுகு போயின்னு இருக்கு. உடனே என்ன பண்ணுறது, எதிர்க்க இன்னொரு கழுகு வந்துடுச்சு. 2 கழுகுக்கும் சண்டை. இவன் மகாபாபியானோ இவன் அழிச்சின்னு நரகலோகத்துக்கு போயிட்டு இருக்கா யமதூதெல்லாம். இந்த கழுகு அந்த அவனுடைய எலும்புக்காக சண்டை போடும்போது கடைசியில் அந்த எலும்பு துண்டு கங்கையில் விழுந்துடுச்சு. நல்லா நரலோகம் கிட்ட போயிட்டான். போகும்போது திடீர்னு பார்த்தா விஷ்ணு தூதெல்லாம் வந்துவிட்டான். என்னாச்சு, எங்கள் ஊருக்கு போகணும், இல்லை நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டு, இல்லை அவனுடைய எலும்பு துண்டு கங்கையில் விழுந்துடுத்து, அதனால் அவனோட ரூட்டு மாறிடுத்து, இங்கேருந்து கிளம்பி எங்கள் ஊருக்கு போகணுன்னு அவன் அழைச்சின்னு போயிடுறான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம அஸ்தியை கங்கையில் கரைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. கங்கா தீரத்தில் பக்கத்தில் எங்கே யார் போனாலும் கங்கையில் போய் கரைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. அதனால் கங்கையில் அந்த அஸ்தி இங்கே சொல்கிறார், பஸ்மீபூதாங்க சங்கேன சொய்யாதா சகராத் பிரஜாக கிம்புன ஸ்ரத்தையா தேவியும் ஏசேவந்தே திருதவிரதாக அப்படிங்கிறார். பஸ்மமான ஒருத்தனுடைய ஒரு எலும்பை கூட கங்கை நினச்சுடுத்துனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா, உண்மையில் உயிரோடு இருக்கும்பொழுதே கங்கையில் முங்கினான்னா அவன் பெருமையை சொல்லணுமா அப்படிங்கிறார். அதனால் கட்டாயம் ஒரு ஹிந்துவாக இருக்கிறவன் 3 காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. என்னடானா முண்டம் தண்டம் பிண்டம், அப்படி சுருக்கமாக சொல்லணும். சொல்கிறான் திட்டுற மாதிரி இருக்கணும். முண்டம் தண்டம் பிண்டங்க திட்டுறேன்னு நினச்சிக்காங்க. முண்டம்னா என்னடன்னா முதல்ல பிரயாகையில் போய் முண்டனம் பண்ணிக்கணும். அங்கே வந்து க்ஷவரம் பண்ணிக்கணும். ஸ்திரீகளுக்கு கூட க்ஷவரம் அது முடி வெட்டக்கூடாது சம்பிரதாயம் இருந்தால் கூட அவளும் பின்னலை பின்னி அதை வேணி தானம்னு நுனியில் கொஞ்சம் கட் பண்ணி பூஜை பண்ணி போடுவாள். அப்படி அது முதல்ல முண்டனம். அப்புறம் தண்டம், காசியில் போய் காலபைரவர் கோயிலில் தண்டம் சாட்டடி வாங்கணும். அங்கே அடி வாங்கினா அப்புறம் அங்கே எவன்கிட்ட அடி வாங்க வேண்டாம். அப்புறம் கயையில் போய் பிண்ட பிரதானம் பண்ணணும். இது 3 அவசியம் பண்ணணுங்கிற விஷயம். அதில் முக்கியம் இந்த கங்கா ஸ்நானம் ரொம்ப முக்கியம்.
कृष्णपादाब्जसम्भूतां स्मरणात् पापनाशिनीं भागीरथीं जह्नुकन्यां वन्दे गङ्गां शिवप्रियां. இந்த 8 ஸ்லோகத்தில் அழகா என்னென்ன ஒரு பக்தன் பண்ணணுங்கிறத சொல்கிறார். யஸ்யா பூஜன மாத்திரேன ஹரிரபியர்ச்சிதோ பிருஜம் வந்தே சவத்சாம் தாம் தேனும் சர்வதேவஸ்வரூபிணி. காலம்பரை எழுதுண்டு கோ பூஜை பண்ணணும். கோக்ராஸ்ன்னு சொல்லுவாள். இன்றைக்கும் நார்த் இந்தியாவிலாம் அவனே மாடியும் கட்டி வச்சுருந்து புல்லையும் வாங்கி வச்சுடுவான். ஒரு 100 ரூபாய்க்கு புல் வாங்கிட்டு 5 10 ரூபாயை கொடுத்தான்னா அதில் 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். இருந்தாலும் அவனுக்கும் பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். நம்ம புல்லை தேடிட்டு போயிட்டு இருக்க முடியாது. பாம்பே மாதிரி இருக்கிற இடத்துல புல் எங்கே கிடைக்கும்? அதனால் அவன் புல்லையும் வச்சுட்டுருவான், மாட்டையும் வச்சுட்டுருவான். அவன் வாங்கி கொடுத்தா போகிறோம். எல்லாருக்குமாக இப்படி சொல்கிறார். அந்த கோக்ராசத்தை பற்றி சொல்லும்பொழுது பசுவுக்கு ஒருபடி புல்லை கொடுத்துட்டோம்னா அதனால் லோகக்ஷேமம் அப்படிங்கிறார். அதனால் எஸ்யா பூஜனை மாத்திரன்னு இந்த கண்ணுக்குட்டியோட பசுவை பூஜை பண்ணணும். சில இடத்துல கண்ணுக்குட்டி எங்கேயா இருக்கும், பசு தனியாக இருக்கும். அது கோ பூஜையாகாது. கண்ணுக்குட்டியோட சேர்த்து வச்சு பூஜை பண்ணணும். வந்தே சவத்சாம் தாம் தேனும். அதனால் அது ஞாபகம் அண்ணா சொல்கிறார். கண்ணுக்குட்டியோடு இருக்கிற தேனுவை பூஜை பண்ணணும். தேனுனா அப்படி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறது அர்த்தம். அந்த கோ பூஜை பண்ணினாலே கோபாலன் அனுகிரகம் பண்ணுவான். யார் கோசேவை பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் கிடைக்கிற லோகம்தான் கோலோகம்னு பேர். அங்கே தான் ராதாகிருஷ்ணர். கோசேவை பண்ணினாலே அவன் ராதாகிருஷ்ண லோகத்துக்கு போயிடுவான். எத்திர காவோ பூரி சிங்கா அயாசாஹா என்று இந்த கோலோகத்தை பற்றி வேதத்திலே சொல்லப்படுறது. அந்த கோவை பூஜை பண்ணும்போதே சர்வகாம துகே தேவி சர்வதீர்த்தாபிஷேகினி பாவனே சுரபிஸ்ரேஷ்டே தேவி துப்யம் நமோஸ்துதேன்னு அந்த எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்குது. அந்த கோவை கண்ணுக்குட்டியோடு சேர்த்து நம்ம பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம். எஸ்யா அதனால் கிருஷ்ணன் சந்தோஷப்படுறான். நமக்கு என்ன நடனா எல்லாத்தினுடைய பரம லட்சியம் நடனா கிருஷ்ணன் சந்தோஷப்படணும், குருநாதர் சந்தோஷப்படணும். அண்ணாவே நிறைய கோசாலை கோகுலன்னு ஒன்று கட்டியிருந்தா திருச்சிக்கிட்ட அழகிய மணவாளுங்கிற இடத்துல. என்னன்னா அது என்னன்னா வியாபாரத்துக்காக பண்ணுறது இல்லை. நிறைய கோசேவை பண்ணுற நிறைய இடத்துல கோசாலையெல்லாம் இருக்குது. நல்ல பாலை கறந்து வியாபாரம் பண்ணுறீங்க, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதுவே பெரிய விஷயந்தான். அது என்ன அடிமாட்டுக்குன்னு போகிறது பாருங்கோ, அதெல்லாம் பிடிச்சி நிறுத்தி வாங்கி அதை பூஜை பண்ணிட்டு அது மாதிரி. அது ஒருத்தர் கேட்டார். மலையாளத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பேர் ஞாபகம் இல்லை, சட்டம்பி சுவாமிகளா, அது அவருடைய சிஷ்யர் ஒருத்தர். அவர் நாராயண குருதேவர்னு. அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், ஏன் அவள் கோமாம்சம் சாப்பிட்டுருந்தா அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னார். ஏன்? அது ஒரு பால் கொடுக்குற ஜீவி தானே, அது பால் குடிச்சு முடிஞ்சா அதுக்கப்புறம் அது சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். உடனே அவர் என்ன கேட்டார், உங்கள் அம்மா செத்து போனால் நீ வெட்டி சாப்பிடுவியா, புதைப்பையா, எரிப்பியான்னு கேட்டார். அது எப்படி? அம்மா போனால் அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும். அம்மா பால் கொடுக்குற மாதிரி தானே இதுவும் பால் கொடுக்குறது. அம்மாவாவது கொஞ்சம் பல்லு முளைச்சா பால் கொடுக்குறத நிறுத்திடுறான். அப்புறம் எங்கேயா வேப்பெண்ணெய் என்த்தியா தடவிண்டு அறுப்ப தடவிண்டு அம்மா கூட கொஞ்ச நாளைக்கு தான் பால் கொடுக்குறான். அடுத்த குழந்தை பிறந்தாலும் நிறுத்திடுவா. நீ சாகர வரியந்தம் செத்த பிறகு கடைசியில் பாலை ஊற்றுறது இந்த அம்மா தான். அதனால் அம்மா போனால் நீ கொன்று வெட்டி சாப்பிடியா புதைப்பியான்னு கேட்டு அவனை புரிய வச்சு சொன்னான். அதனால் அந்த கோ பூஜை ரொம்ப முக்கியம். அம்மா மாறி என்கிறத வேதமே சொல்கிறது. மாதா ருத்ராணாம் துகிதா வசூனாம் சசா ஆதித்யானாம் அமிர்தஸ்ய நாபீஹி பிரணவோ ஓச்சம் சிகிதுஷே ஜனா யமாகாமனா ஆகாமதீதிம் வதிஷ்டன்னு வேதமே சொல்கிறது. 3 தேவர்களுடைய சம்பந்தம் பசுவுக்கு இருக்குது. மாதா ருத்ராணாம், ருத்ரர்களுக்கெல்லாம் அம்மாவாம் பசு. மாதா ருத்ராண வசுக்கள்னு 8 பேர் இருக்காளே அவளுடைய தங்கையாம் துகிதா வசூ, அவளுடைய பொண்ணு. மாதா ருத்ராணாம் துகிதா வசூனாம் ஸ்வசா ஆதித்யானாம், ஆதித்யர்களுக்கு தங்கையாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதித்யர்கள்னா விஷ்ணு தான். விஷ்ணுவுக்கு தங்க மாதிரி. இன்றைக்கி கோபாலனாக இங்கே இருக்கான். ஆமருயப்பன்னு எவ்வளோ இடத்துல கிருஷ்ணன் கோவோட இருக்கான். அந்த கோ பூஜை பண்ணணும். இது கோ பூஜை பண்ணதுக்கப்புறம் சாலக்கிராம பூஜை பண்ணணும். இது 8ம் ஒரு பாகவதன் பண்ணணும். அதனால தான் இதுக்கு 8 ஸ்லோகின்னு பேர். முதல்ல குரு ஸ்மரணம், அப்புறம் துளசி பூஜை, கோபி இட்டுக்கிறது, கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கங்கா தீர்த்தம், கங்கையை புரோஷனம் பண்ணிக்கணும். கங்கையை நினச்சிட்டா கூட போகிறோம். அப்புறம் கோ பூஜை. அதன் பிறகு
இங்கே ஹிருத்புண்டரீக மத்தியஸ்த தகரஸ்தோ ஜனார்தனஹ யஸ்மின்னாஸ்தே சுப்ரசன்னஹ ஷாலக்கிராமம் பஜாமிதம். ஹிருத்புண்டரீகம், இந்த ஹிருத்புண்டரீகம்னு இந்த ஹிருதயத்தாமரைன்னு சொல்கிறோமே, அதில் சின்ன ஓட்டை இருக்கான். சில பேருக்கு ஹார்ட்டில் பிளாக் ஓட்டை இருக்குங்கிறாளையா, அந்த மாதிரி ஓட்டை இல்லை. இது தியானம். அது என்ன, எல்லாத்தையும் தியானம் பண்ணும் பொழுது அதில் இப்போ சின்ன ஹோல் இருக்குது, ஹிருதய ஓட்டனே வச்சுக்கலாமே, அந்த சின்ன கேப் இருக்குது, அதில் கிருஷ்ணன் இருக்கான். அதில் எப்படி ஹிருத்புண்டரீக மத்தியஸ்து தகரஸ்தோ அந்த ஓட்டையில் இருக்கிற மாதிரியே ஷாலக்கிராம ஓட்டையில் கிருஷ்ணன் இருக்கான். யஸ்மின் நாஸ்தே சுப்ரசன்னஹா, எல்லா தேவர்களும் ஷாலக்கிராமத்துக்குள்ளே இருக்காளாம். அந்த ஓட்டைக்குள்ளே சகல தேவர்களும் 33 கோடி தேவர்களும் கருடு ஓட்டைக்குள்ளே எல்லாரும் போய் இருந்தாலும், ஒரு சின்ன ரூமில் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் தான் எப்படி டைம். அங்கே சொல்கிற சாலக்கிராமத்தை போய் சொல்லும்பொழுது அந்த ஓட்டையில் எல்லாம் சௌக்கியம் நிவசாமோ யதா சுகங்கிறார். சுகமாக எதில் அந்த, ஏன்னா அவளுக்கு அப்படி இருக்க முடியும். அப்படி சாலக்கிராமத்தில் எல்லா தேவர்களும் இருக்கிறதுனால சாலக்கிராமத்தை பூஜை பண்ணி இந்த தீர்த்தம் சாப்பிடணும். சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடாம அண்ணா இருந்ததே கிடையாது. ஒரு தடவை அண்ணாக்கு ஏதோ சௌச்சம் ஏதோ வந்துடுச்சு, தீட்டு வந்துடுச்சு. சாலக்கிராம பூஜை பண்ண முடியல, சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு 4 நாளைக்கு என்ன அழிச்சிட்டு போனான் கோவிந்தபுரத்துலேருந்து. நான் அங்கே போய் சாலக்கிராம பூஜை அண்ணாவுக்கு பதில் நான் அங்கே பூஜை பண்ணி அப்புறம் தீர்த்தம் அண்ணா வாங்கிட்டான். தீர்த்தம் சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு நியமம். ரொம்ப பெரிய வைஷ்ணவெல்லாம் என்ன பண்ணுவா, அவாத்தில் கிணத்துலேருந்து தான் இதெல்லாம் எடுத்துப்பா, கிணத்துலேயே ஒரு சாலக்கிராமத்தை போட்டு வச்சுருவா. ஏட்டண்ணா எப்படி தான் இதெல்லாம் கிணத்துலாம் எடுக்கும்போது சாலக்கிராம சுவீகரித்து போமே, அப்படிலாம் ரொம்ப நியமமாக சாலக்கிராம தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு நியமம். அதுக்காக சில பேர் சாலக்கிராமத்தை கட்டிய கழுதிலே கூட போட்டுப்பா, பெருமாள் மாதிரி சில தீட்சிதெல்லாம் போட்டுருக்கா பார்த்து. இந்த கேசவ வாஜ்பேயி, தாமோதர வாஜ்பேயி அவெல்லாம் சாலக்கிராமத்தையே கழுத்தில் கட்டி போட்டுருக்கா. ஏன்னா பெருமாளுக்கு துல்லியமாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு சாலக்கிராமம் போடுற மாதிரி அவளும் போட்டுக்கலாம். அவளும் பகவத் ஸ்வரூபம் தானே. இப்படி அந்த சாலக்கிராம தீர்த்தம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அழைச்சின்னு போய் வெறும்னா பூஜை மாத்திரம் பண்ணால் போகாதுன்னு சாயங்காலம் உபன்யாசத்தையும் பண்ணுன்னா எல்லாருக்கும் திட்டுனா அவாயா. அப்புறம் நான் உபன்யாசம் பண்ணி அண்ணா மண்ணி விசாகா ஹரி ரங்கதி எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தான். 4 நாளைக்கு ஏதோ சொன்னேன், வாமனாவதாரம் ஏதோ சொன்னீங்க. இப்படி சாலக்கிராம பூஜை இல்லாமல் அண்ணா சாப்பிட்டதே கிடையாது. சின்ன வயசுலேயே அண்ணா ஒரு சாலக்கிராமத்தை வாயில் போட்டுருக்கும். தனியாக ஒரு சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணுவாள் அண்ணா. ஏன்னா சேங்கனூரப்பா எங்கேயோ சிராதத்துக்கு எங்கேயோ போயிட்டு வரும்பொழுது வழியில் ஒரு கல் மாதிரி இருந்தது, எடுத்துன்னு பார்த்தா சாலக்கிராமமாக இருந்தது. பூஜையில் வச்சுருந்தா எனக்கு அதை கொடுன்னு அண்ணா சின்ன வயசில் கேட்டு அப்பா பூஜை பண்ணுறதை பார்த்து அண்ணாவும் பூஜை பண்ணிட்டு இருந்தா. இது நீ இப்போ பண்ணக்கூடாது, பூனல் போடணும், காயத்ரி ஜபம் பண்ண தான் சாலக்கிராமத்தை தொட்டு பூஜை பண்ணலான்னு அப்பா எடுத்து என்ன பண்ணார், பூட்டி வச்சுட்டார். அடுத்த நாளைக்கு அப்பா அப்பா பூஜை பண்ணுறதுக்காக திறந்தா கதவை திறக்கவே முடியல. அண்ணா சொன்னான், என் சலாமுகத்தை கொடுத்தா தான் கதவு திறக்கும்னு. சரி கொடுக்குறேன்பா சொன்ன பிறகு கதவை திறந்தது. அன்னைக்கு சின்ன வயசில் ஆரம்பித்த சாலக்கிராம பூஜை எத்தனை 4-5 வயசு, கடைசியில் 80-90 வயசு பரியந்தம் அண்ணா சாலக்கிராம பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் சாப்பிட்டது கிடையாது. அதனால் இந்த சாலக்கிராமத்தை பூஜை பண்ணணும் என்கிற சொல்கிறார். இந்த 8 ஸ்லோகம் காலமாக எழுந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஸ்லோகத்தை சொன்னாலாவது அண்ணா சொன்ன ஸ்லோகத்தை சொன்னோமேன்னு நமக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுவான்.